வில்லேஜ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வயலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷின் நடவு நட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷின் நடவு எப்படி நடணும், விதை விட்டு எத்தனை நாளில் நடவு நடணும்னு நடவு நடுற அண்ணங்கிட்ட இப்போ நம்ம கேட்க போகிறோம். வாருங்கள் அண்ணனிடம் நம்ம கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருண்ணா? கே ஆசை தம்பிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே. என்ன ஊருண்ணா? காரப்பட்டுங்க. இப்போ நீங்கள் இந்த மிஷின் நடவு வந்து நட்டுட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமாக நீங்கள் நட்டுட்டு இருக்கீங்கன்னா? நாங்கள் இப்போ வந்து சமீபமாக ஒரு 3 இயர்ஸாக நட்டுட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போது கை நடவு நடுறதுக்கும் மிஷின் நடவுக்கும் என்னென்ன வித்தியாசம்? கை நடவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஆள் பற்றாக்குறையில் வந்து கை நடவு வந்து சாத்தியமில்லாத ஒரு கூறு. இப்போ மிஷின் நடவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விதை நெல் மிச்சமாகும், ப்ளஸ் ஆட்கள் கூலி மிச்சமாகும். அதே சமயத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லேபர்ஸு ரொம்ப கம்மியான ஆளுகளை வச்சு முடிக்க முடியாது இந்த மிஷின் நடவில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈல்டும் வந்து கை நடவுக்கும் மிஷின் நடவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கை நடவை விட இதில் ஈல்டு வந்து அதிகமாக மிஷின் நடவு. ஆமாம். இது ஏக்கருக்கு எத்தனை கிலோன்னு விதை விடுவீங்க? இது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ, அதிகபட்சமான ஒரு 22 கிலோ விதைங்கன்னா போதும். ட்ரேன்னு கணக்கு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எத்தனை? 150லேருந்து ஒரு 160 ட்ரே வரைக்கும் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இது நீங்களே நட்டு கொடுத்துருவீங்களா? நாங்களே ட்ரே எடுத்துன்னு வந்து விதை நெல் மட்டும் விவசாயி வாங்கி கொடுத்துட்டா அதை விதைச்சி விட்டுருவோம். அது நாற்று வந்து பராமரிப்பது விவசாயம் பண்ணி விட்டுட்ட பிறகு அதுக்கு பிற்பாடு ஒரு 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ள நாங்களே வந்து நட்டு கொடுத்துருவோம். இது கூலி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரேக்கு வந்து எவ்வளோ நான் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நட்டுட்டு இருக்கோம். இந்த 25 ரூபாயிலே நீங்களே விதை விட்டு நட்டும் கொடுத்துருங்க. ஆமாம். இப்போ இந்த ட்ரே நாற்று முளைஞ்ச பிறகு இது நீங்களே எடுத்துக்குவீங்களா இல்லை கொல்லிக்காரங்க? நாங்களே எடுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லேபர் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி இல்லைன்னா விவசாயிகளே எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நீங்களே எடுத்து நட்டுக்கிறோம்னா எவ்வளோ ஆகும்? நாங்கள் ட்ரேக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரூபா ஆகும். 3 ரூபா ஆகும். என்னுடைய களப்பறிக்கிறது வந்து இதில் பில்லு அதிகமாக இருக்குமானா இல்லை கை நடவுக்கு? இல்லை, இது வந்து மிஷின் நடவு நடத்தினால என்ன அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா களப்பறிக்கும் மிஷின் இருக்கு. அதில் அந்த மிஷினில் வச்சு ஓட்டோம்னா கிளப்பும் அதிகமாக எடுக்கும். அதே பட்சத்தில் பில்லியும் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அத்துப்படி ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட சீக்கிரமாக. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தா ஆள் பற்றாக்குறையில் இதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் மிஷினில். இப்போ ஒரு நாளைக்கு இதில் எத்தனை ஏக்கர் நான் நடுவீங்க? இது ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 4லேருந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் நடுவீங்க. நீங்கள் ஒரே ஆள் தான் நட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை, கூட அடிஷ்னலாக ஒரு ஆள் வச்சுட்டு 2 பேரும் மாற்றி நடுவீங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து 30 ரூபா நடுறீங்க, ஒவ்வொரு இடத்துல 25 ரூபா நடுறீங்க. இதே வேறு மிஷின்காரங்க வந்து 22, 23 நடுறாங்க, 27 நடுறாங்க. அது எப்படி அது விலை? அது நமக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி நடலாம், நிலத்துக்கு தகுந்த மாதிரி நடலாம். உலையா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதுக்கு 1 ரூபா சேர்த்து வாங்கி. நிலமா கொஞ்சம் மட்டமான நிலமா இருந்தால், உலை இல்லாத பூமியாக இருந்தால் கொஞ்சம் 1 ரூபா கம்மி பண்ணி. இது மிஷின் நடவு எல்லா பூமியிலும் நடலாமா? எல்லா பூமியிலும் நடலாங்க. இது வந்து கை நடவோட பெஸ்டான ஒரு ஐடியா தான் அது. அப்போ கை நடவை விட இதனுடைய செலவு பார்க்கும்போது ரொம்ப கம்மி, மகசூலும் பார்த்தா இதை கை நடவோட இது அதிகமாகும். மிஷின் நடவு தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். உங்களுக்கு யாருக்காவது மிஷின் நடவு நடணும்னு இருந்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கால் பண்ணி என்ன விலை ஏதுன்னு பேசி நடவு நட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.